வர்த்தகம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட், அதாவது ஆனுவல் ரிப்போர்ட்டை நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ்ல நம்ம அந்த டேட்டாவை பார்க்கிறோம். அதாவது மெயினான நமக்கு டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அரௌண்ட் $30.8 பில்லியன் இந்தியாவுல பற்றாக்குறையா இருக்கு. அதாவது நம்ம ஏற்றுமதி போக இறக்குமதி மிச்சம் வரது பார்த்தோம்னா $30.8 பில்லியன் நமக்கு பற்றாக்குறையா இருக்கு. அதாவது டெபிசிட்ல இருக்கு, சர்ப்ளஸ் கிடையாது. ஹாய், திஸ் இஸ் ரத்னா. டுடே RBI ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுல கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, இந்தியா எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது இந்தியாவுல ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா, இந்திய நாட்டுல நம்ம ஒரு கணக்கு வந்து மெயின்டைன் பண்றோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ வரவு செலவு, அதே மாதிரி நம்ம நாட்டுக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த நம்ம நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையே எப்படி இம்போர்ட் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம், எந்த பில்லியன் டாலர்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு வந்து நம்ம சர்ப்ளஸ் ஆயிருக்கு, எவ்வளவு டெபிசிட் ஆயிருக்கு, இந்த அக்கௌண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா தான் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ இந்த அக்கௌண்ட்ல மெயினா பார்த்தோம்னா என்னென்னலாம் இதுல இருக்குங்க. அந்த அக்கௌண்ட்ல நம்ம எவ்வளவு இம்போர்ட் பண்றோம், பொருள்கள் எவ்வளவு இம்போர்ட் பண்றோம், பொருள்கள் எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம், சர்வீஸ் எவ்வளவு இம்போர்ட் பண்றோம், சர்வீஸ் எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதே மாதிரி பேமெண்ட் எவ்வளவு ஆகிருக்கு. ஸோ இதை பத்திய டேட்டா கொடுக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் கரண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் சிமிலர் தான், பட் இங்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வராது. அதுக்கு பதிலா நமக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து எவ்வளவு நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நம்ம நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, FDI எவ்வளவு இருக்கு, FBA ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து நம்ம எவ்வளவு பாரோ பண்ணிருக்கோம், நம்ம நாட்டுல இருந்து எவ்வளவு வெளிநாடுகளுக்கு கடன் கொடுத்திருக்கோம், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸா வெளிநாடுகள்ல இருந்து எவ்வளவு பணம் வந்து நிதி உதவியா இந்தியா பெற்று இருக்கு. சோ இந்த அக்கௌண்ட்ல எல்லாம் பேமெண்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது மூலதன அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் சேர்த்து நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது இது ஒரு ஃபார்முலா, கரண்ட் அக்கௌண்ட் பிளஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பிளஸ் எமிஷன் அண்ட் ஒமிஷன் சொல்லுவோம். அதாவது எவ்வளவு டாலர்ஸ் இந்தியாக்குள்ள வந்திருக்கு, எவ்வளவு டாலர்ஸ் இந்தியாவில இருந்து வெளியில போயிருக்கு, ட்ரேட்ல டெபிசிட் எவ்வளவு இருக்கு, ட்ரேட்ல சர்ப்ளஸ் எவ்வளவு இருக்கு, உபரி மற்றும் பற்றாக்குறை இந்தியால எப்படி இருக்கு அப்படிங்கறத கணக்கிடக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இப்ப இதுல தான் நமக்கு RBI டேட்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா, $30.8 பில்லியன் நமக்கு பற்றாக்குறையா இருக்கு ட்ரேட்ல அப்படிங்கறத நமக்கு சொல்லிருக்காங்க. மெயினா இது ஏன் வந்து இவ்வளவு டெபிசிட் ஏற்பட்டிருக்கு, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஏன்னா கம்பேரிட்டிவா பார்த்தோம்னா 2023 to 2024ல நமக்கு 63.7 பில்லியன் நமக்கு வந்து அதிகமாகவே இன்ஃப்ளோ இருந்திருக்கு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸ்ல இருந்திருக்கு. பட் ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட்ல $13.8 பில்லியன் அப்படியே நமக்கு டெபிசிட்ல இருக்கு. இப்போ இதுக்கு மெயினான காரணமா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட மணியை எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பகுதி தான், ஏன்னா 1 month தான் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் நடந்திருக்கும், ஏன்னா இந்த அக்கௌண்ட்ங்கிறது 1 இயர்க்கு உள்ளது. ஸோ இதே மாதிரி இந்தியாவில் அதிகமாக கோல்டு பர்ச்சேஸ் பண்றது, அதிகமா ஆயில இம்போர்ட் பண்றது, ஏன்னா நியர்லி 90% வந்து ஆயில் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுல இம்போர்ட் பண்றோம். அதே மாதிரி நம்ம கோல்டை வந்து ஓனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, அதிகமான கோல்டா நம்ம அதிகமான டிமாண்ட் இந்தியாவுல இருக்கு, எல்லாமே வந்து என்ன பண்றோம்னா இம்போர்ட், மேக்ஸிமம் அதிகமா இம்போர்ட் பண்றதும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அதுக்கடுத்துதான் நமக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்ஃப்ளோங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு, இன்வெஸ்ட் பண்ணவங்களும் அவங்களோட மணியை புல் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஸோ இப்போ இதை வந்து சரி செய்யறதுக்கு RBI நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ ரூபி ஆல்ரெடி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்லேருந்து இந்த மாதிரி டெபிசிட் இருந்துச்சுன்னா, டெபிசிட் இருக்கிறப்ப அதை சரி பண்ணுறதுக்கு RBI ஃபாரெக்ஸ்ல இருந்து மணி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டெபிசிட்டை ஃபில் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில் ஃபாரெக்ஸ் இப்போ கம்மியாயிட்டு இருக்கு, ரூபியோட வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கு, டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல RBI தான் அதுக்கு அடுத்ததா இது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபாரெக்ஸ்ல இருக்கக்கூடிய ரிசர்வ்ல டாலரை செல் பண்ணுவாங்க. இது மூலமா டாலரோட சப்ளைவை அதிகப்படுத்துறது மூலமா டாலருக்கான டிமாண்டை கம்மி பண்றது. இல்ல அப்படின்னா ரூபியா அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய ரூபியா உள்ள எடுப்பாங்க பேங்குக்குள்ள. சோ அது மூலமா ரூபிக்கான டிமாண்டை வெளி மார்க்கெட்ல அதிகப்படுத்துறது. இந்த மாதிரி ஸ்டெப்லாம் RBI எடுப்பாங்க. இது பியூர்லி எக்கனாமிக் கான்செப்ட் தான், பட் ஆனால் எக்கனாமிக் தான் நமக்கு இந்தியாவில் வந்து என்ன பாலிசி மேக் பண்ணணும், இந்தியாவில் கரன்சி வேல்யூ எப்படி இருக்கணும், உலக நாடுகள் எப்படி இந்தியாவை இம்பாக்ட் பண்ணுதுங்கிற டேட்டாவெல்லாம் கொடுக்கக்கூடியது எக்கனாமி டேட்டா தான். ஸோ எக்கனாமிங்கிறது நமக்கு ஒன்லி நம்பர்ஸாக மட்டும் பார்த்துட முடியாது, ஏன்னா அது ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் அதோட இம்பாக்ட் பார்க்க முடியும். ஒரு ரூபாயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகுறதும், ஒரு சராசரி மனிதனும் பெட்ரோல் வாங்குறது, சராசரி மனிதன் உணவோட விலை, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த எக்கனாமியோட வேல்யூங்கிறது இம்பாக்ட் இருக்கும். ஸோ எக்கனாமி பற்றி நல்லா வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இந்தியாவில் $1 இந்தியன்
இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.